இடியாப்பம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள், நம்ம வந்து ரைஸ் இடியாப்பத்தில் நீங்கள் பண்ணுற மாதிரியே நல்ல சத்தான ஸ்வீட் பொட்டேட்டோ இடியாப்பமும் நல்ல நம்ம சாப்பிட்ற மாதிரி சாஃப்டாக நல்லாவே வந்திருக்கு பாருங்கள். ஸ்வீட் பொட்டேட்டோ 1/4 கிலோ 250 கிராம். இதை நம்ம வந்து இப்போ ஸ்டீம் பண்ண போகிறோம். நான் ஸ்டீமரில் வச்சு 10 to 5 minutes இதை ஸ்டீம் பண்ணோம்னா போதும். ஸ்டீம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டீம் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டீம் பண்ணியாச்சு. இது ஸ்டீம் ஆயிடுச்சான்னு நம்ம பார்க்குறதுக்கு செக் பண்ணலாம். நம்ம ஸ்டீமும் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டீம் பண்ண ஸ்வீட் பொட்டேட்டோவை நல்லா ஸ்மாஷ் பண்ணிடுங்க. பாருங்கள், அதில் வாட்டரே இல்லாமல் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டோம். இதை இப்போ நம்ம நல்லாவே ஸ்மாஷ் பண்ணிடுங்க. கொதிக்கிற வாட்டரில் நம்ம வந்து சால்ட் போட்டுக்கணும் கொஞ்சம். இப்போ பாருங்கள், இந்த லெவலுக்கு நம்ம வந்து அந்த இது ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துடணும். இந்த ஸ்வீட் பொட்டேட்டோட இந்த 1 கப்பு பச்சரிசி மாவு அதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். 1/4 கிலோ ஸ்வீட் பொட்டேட்டோ, 1 கப்பு பச்சரிசி மாவு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இந்த அரிசி மாவோடு நல்லா ஸ்மாஷ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம அந்த கொதிக்கிற அந்த வாட்டரும் சுடு தண்ணியும் அதுக்குள்ள வந்து கொஞ்சம் உப்பும் போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து இந்த இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும். நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி உட்டன் கரண்டி இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. அது மொத்தமாக நல்லா மிக்ஸ் ஆகும். ஸ்டீல் கரண்டியை விட இந்த இடியாப்பம் செய்கிறதுக்கு எப்போவுமே அந்த சுடுதண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் உட்டன் கரண்டி இருந்தால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வாட்டர் வந்து நம்ம மொத்தமாக ஊற்றக்கூடாது. அது வந்து சுடுதண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சாச்சு. இந்த லெவலுக்கு ப்ரெஸ் பண்ணால் இப்படி இருக்கணும். இந்த லெவலுக்கு நம்ம பிசையணும். இப்போ இடியாப்பம் நம்ம புழியணும். அதுக்கு இடியாப்ப பிளேட்டில் ஸ்லைட்டாக சும்மா ஜஸ்ட் ப்ரெஷ்ஷில் வந்து எண்ணெயை தொட்டுட்டு நம்ம எண்ணெய் இதில் தடவுறோம். அதுக்கப்புறம் இந்த இடியாப்பம் அச்சு இருக்குல்ல, இந்த இடியாப்ப இதுலேயும் நம்ம லைட்டாக உள்ள சும்மா லைட்டு ஜஸ்ட்டு அவ்வளோதான் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த அச்சுக்குள்ளே இதை நம்ம அந்த மாவை போட போகிறோம். இந்த மாவை இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், இதை க்ளோஸ் பண்ணி புழியணும். இப்போ எப்படி வருதுன்னு பாருங்கள். இது வந்து என்னென்னா நம்ம சேம் இடியாப்பம் புழியிற மாதிரியே இதை புழிஞ்சிடணும்.
புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டீம் பண்ண வேண்டியதுதான். இப்போ நம்ம இந்த இடியாப்பத்தை ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸ்டீம் பண்ணுறதுக்கும் 5 to 10 மினிட்ஸ் ஸ்டீம் ஆகிடும். பாருங்க, இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, இடியாப்பம் ரெடி. அதாவது சாஃப்ட் ஸ்வீட் பொட்டேட்டோ இடியாப்பம் ரெடி. நம்ம இடியாப்பம் மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப அப்படியே ஃபுல் இதுவாகவும் கரெக்டாகவும் இருக்கு பாருங்க, நல்ல நீட்டா. இதுக்கு வந்து மேட்ச் குருமா இல்லை, பசங்களுக்கு வந்து குருமா காரம் அந்த மாதிரி இருக்கும்போது பசங்களுக்கு வந்து வெல்லம் போட்டு தேங்காய் பூ போட்டு அதுவும் கொடுக்கலாம். அதுவும் இனிப்பா இருக்கிறதால பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதுல வந்து நமக்கு என்னன்றது பொட்டாசியம், அதுக்கப்புறம் ஃபைபர் எல்லாமே இருக்கிறதால ரொம்ப சத்துள்ள ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ இடியாப்பம் ரெடி. இதுல வந்து குருமா தொட்டும் சாப்பிடலாம். பசங்களுக்கோ பெரியவங்களுக்கோ குருமா வேண்டான்றவங்களுக்கு வந்து தேங்காய் பால், வெல்லம் கலந்த தேங்காய் பால்லையும் இந்த இடியாப்பம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். தேங்காய் பால் வந்து இன்னொரு விஷயம், தேங்காய் பால்ல வந்து நிறைய அயனும் இருக்கு, நமக்கு நல்லது வேற உடம்புக்கு. ஸோ இந்த இடியாப்பத்திலயும் நல்ல சத்து இருக்கு, தேங்காய் பால்லையும் நல்ல சத்து இருக்கிறதால தேங்காய் பாலோட சேர்த்து இந்த இடியாப்பம் சாப்பிட்றதுல ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி லைக் பண்ணுங்கப்பா.